தமிழகத்தின் மிகப்பெரிய தேர்களில் ஒன்றான நெல்லையப்பர் தேர் தற்போது ஒரே நாளில் நிலைக்கு வந்து சேர்கிறது. ஆனால் முன்னர் தேரோட்ட உற்சவம் என்பது ஒரு வாரம் 10 நாட்கள் என ஒவ்வொரு நாளும் சிறிது தொலைவுக்கு தேர் இழுத்து அப்படியே விட்டு விடுவார்கள். இந்த நிலையை மாற்றியமைத்தவர்கள் நெல்லை சுயம் சேவகர்கள். அது பற்றிய சுவாரஸ்யமான தகவல் இங்கே. நெல்லை டவுனில் ஒரு வாரம் வரை ஓடிய நெல்லையப்பர் தேரை ஒரே நாளில் நிலையம் சேர்க்க வைத்தவர்கள் சுயம் சேவகர்கள். அம்மையப்பன் தேரை இன்றே நிலையம் சேர்ப்போம் வாரீர் என்ற இன்றைய அழைப்பின் பின்னே உள்ள சரித்திரம் அது. இறையருளால் மனித சக்தியால் மட்டுமே 517 வருடமாக இழுக்கப்படும் உலகில் மிகப்பெரிய ஒரே தேர் நெல்லையப்பரின் திருத்தேர். தற்போது காலையில் கிளம்பும் தேர் மாலையில் நிலை வந்தடைகிறது. உயரம் 9 தட்டுகளிலிருந்து 5ஆக குறைந்தும் இரும்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்டும் கூட நிலைக்கு வந்தடைய சுமார் 9 மணி நேரம் ஆகிறது. சுமார் 33 வருடங்களுக்கு முன்பு வரை நெல்லையப்பர் தேர் ஒரு வாரம் 10 நாள் ஏன் 28 நாட்கள் கூட இழுக்கப்பட்டு நிலை வந்தடையும். தெற்கு மேலரது வீதி சந்திப்பில் உள்ள சந்திப்பு பிள்ளையார் கோயிலை கடக்கவே 4 நாட்கள் ஆகும். முதல் நாள் மட்டுமே முழு நாள் இழுப்பார்கள். அடுத்தடுத்த நாட்களில் மாலை 5 மணிக்கு மேல்தான் இழுப்பார்கள். ரத வீதிகளில் கடை முதலாளிகள் சிலர் தேருக்கு சக்கை போடும் பணியாளர்களுக்கு காசு கொடுத்து தங்கள் கடை முன் தேரை ஒரு நாள் நிறுத்தி வைப்பர். தேர் முன் ஆனந்தத்தில் சிலர் செருப்பை மேலே தூக்கி வீசி பறக்க விடுவார்கள். தகராறுகள் நடக்கும். உடனே வடத்தை போட்டுவிட்டு சென்று விடுவர். வெகு சிலரே பக்தியோடு தேர் இழுப்பர். பொதுமக்கள் பலர் சாலை ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு இனிப்பு மிட்டாய் வாங்கி வீட்டிற்கு செல்வர். இதையெல்லாம் மாற்றி காட்டியவர்கள் சுயம் சேவகர்கள். 1986இல் ஒரே நாளில் நெல்லையப்பர் தேரை நிலையம் சேர்க்க இந்து முன்னணி முடிவு செய்தது. டவுன் குற்றால ரோட்டில் அப்போது இந்து முன்னணி நகர அலுவலகம் 2 மாதங்கள் முன்பே கோபால்ஜி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஒரே நாளில் தேரை நிலையம் சேர்ப்போம் என இந்து முன்னணி சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. வியாபாரிகள் சங்கத்தில் பேசி அவர்களின் ஒத்துழைப்பு பெறப்பட்டது. கூலி தொழிலாளர்கள் சங்கம், கைவண்டி இழுப்போர் சங்கம், ஆட்டோ ரிக்ஷோ சங்கம் என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து திருவிழா நோட்டீஸ் அடித்து கவர் போட்டு கொடுத்து இந்து முன்னணி நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். நகர் எங்கும் காவி பொடி கரைத்து சுவர் விளம்பரம். ஒரே நாளில் நிலையம் சேர்க்க வேண்டுமென ஊர் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. நன்கொடையாளர்களிடம் பேசி பெரிய தடி செய்யப்பட்டன. சங்கர் சிமெண்ட் நிர்வாகத்திடம் பேசி இரும்பு பிளேட்டுகள் கொண்டு வரப்பட்டன. முன்னாள் சேர்மன் வெங்காச்சி என்ற வெங்கடாச்சலம், வியாபாரி சங்கம் நாராயணன் போன்றவர்கள் ஒத்துழைப்பில் வெளியூர்காரர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போதிருந்த கோயில் நிர்வாக அதிகாரி ஒத்துழைப்பு அளித்தார். எல்லோருக்கும் சட்டை பேட்ஜ் வழங்கப்பட்டது. நகர் பொதுமக்களும் ஆர்வத்தில் பேட்ஜ் குத்தி இந்து முன்னணியாகவே மாறினர். இளைஞர்கள் தலையில் காவி ரிப்பன் கட்ட ஆலோசனை கூறப்பட்டது. இளைஞர்கள் ஆர்வத்துடன் அதை கட்டி கொண்டனர். தேருக்கு தடி போடும் மலையாளமேடு தென்பத்தூர் ஊர் நாட்டாமைகளை சந்தித்து மரியாதை செய்து இந்து முன்னணி நிர்வாகிகள் பேச அவர்களும் ஒத்துழைப்பு வழங்கினர். இத்தனை பெரிய முயற்சிக்கு பின் முதல் முறையாக 1986இல் இரவு 9 மணிக்கு ஒரே நாளில் நெல்லையப்பர் தேர் நிலை சேர்ந்தது.